தமிழ்நாட்டில் 15 இடங்களில் நேற்று வெப்பம் சதமடித்த நிலையில் உதகையில் புதிய உச்சமாக 85 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கு வெப்பம் பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் கோடைகாலம் தொடங்கி வெயில் சுட்டரித்து வருகிறது. நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் ஏறுமுகமாக உள்ள நிலையில் நேற்று அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 108.5 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. இதனையடுத்து ஈரோட்டில் 107.96 டிகிரி, திருப்பத்தூரில் 107.24 டிகிரி, வேலூரில் 106.88 டிகிரி, திருச்சியில் 106.34 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் தகித்தது. இதேபோன்று சேலத்தில் 105.44 டிகிரி, மதுரை விமான நிலையத்தில் 105.08 டிகிரி, மதுரை நகரம் மற்றும் திருத்தணியில் 104.36 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் கொளுத்தியது. தருமபுரியை பொறுத்தவரை 104.36 டிகிரி, நாமக்கல் மற்றும் தஞ்சாவூரில் 104 டிகிரி வெப்பம், சென்னை மீனம்பாக்கத்தில் 102.92 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. இவற்றுடன் எப்பொழுதும் குளுகுளுவென இருக்கும் உதகையிலும் சூரியனின் தரிசனம் உக்கிரமாக இருந்தது. உதகையில் புதிய உச்சமாக நேற்று 85 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. பொதுவாக சமதளத்தை விட 1000 அடி உயரத்தில் உள்ள மலைப்பகுதியில் வெப்பத்தின் அளவு 10% மாறுபடும். அதாவது தரைத்தளத்தில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் மலை பிரதேசத்தில் 90 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் கிட்டத்தட்ட சமமாக உணரப்படும். அந்த வகையில் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 2300 அடி உயரத்தில் உள்ள உதகையில் 85 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதால் இது கரூரை விட அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் என வானிலை ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமன்றி குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் அதிகபட்ச வெப்பநிலைக்குமான இடைவெளியும் மலை பிரதேசத்தில் அதிகமாக இருக்கும். எனவே மலை பிரதேசத்தில் பதிவாகும் அதிகபட்ச வெப்பநிலை மனித உடலுக்கு கூடுதல் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அஞ்சப்படுகிறது. இந்நிலையில் வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு வெப்ப அலை வீசும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 102 டிகிரி ஃபாரன்ஹீட்டை ஒட்டி இருக்கலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதனால் சென்னையில் பகல் நேரத்தில் பொதுமக்கள் வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என்று சென்னை மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. குறிப்பாக காலை 11 மணி முதல் பிற்பகல் 3:30 மணி வரை பொதுமக்கள் வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும், தண்ணீர் அதிகமாக பருக வேண்டும், பழங்களை அதிகமாக சாப்பிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே சமயம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.